வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல்ல தமிழக வெற்றிக் கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா பெரும்பான்மை கொஞ்சம் தவற விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பெரும்பான்மை எந்தெந்த இடத்துல எப்படி வந்து தவற விட்டுருக்காங்க, திராவிட கட்சிகள் எப்படிலாம் அவங்களோட வெற்றிகள வந்து இழந்திருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற முழு தொகுப்பு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம இப்ப தஞ்சாவூர் மாவட்ட தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்க்கலாம். முதலாவதா நம்ம கும்பகோணம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில கும்பகோணம் பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,24,362 பேரும், பெண்கள் 1,29,941 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 15 பேரும், ஆக மொத்தம் 2,54,318 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா 2,07,328 வாக்காளர்களும் இன்னும் 81.50% வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர் வினோத் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 37.80%, 78,650 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் ஜி அன்பழகன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு இருக்காரு. அவர் 37.40%, 77,971 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாஜக சார்பில் எம்.கே.ஆர். அசோக்குமார் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 19.30%, 40,103 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆனந்த் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.7%, 7,710 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 679 வாக்குகளும் 0.30% வாக்குகளும் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. ஏன்னா இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் டஃப்பான தொகுதிங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே கூட்டணி வந்து ஏடிஎம்கே வெற்றி பெற்றதுங்கிறது கொஞ்சம் அரிதுதான். ஸோ டிஎம்கே வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வந்து ஆளுமையா இருந்தாங்க. அன்பழகன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆளுமை. ஸோ அது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் வினோத் அவர்கள் வீழ்த்தின காரணத்தினாலேயே இந்த தொகுதியை வந்து அவருக்கு வந்து அமைச்சர் போஸ்ட் கூட கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வேளாண்மைத்துறை அமைச்சரா வந்து இப்போ வினோத் அவர்கள் தான் இருக்கிறாரு. அந்த வகையில் கும்பகோணம் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு டிவிக்கு 37.80% வாக்குகள் வந்து பதிவு பண்ணி இந்த 37.80% வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி வந்து அவங்களோட மிகப்பெரிய அளவில் ஆளுமையான தொகுதியா இருந்தாலும் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 50% மேல தான் அவங்க வாக்குகளே வச்சிருந்தாங்க. இப்பதான் முதல் முறையா அவங்க 37% வராங்க. கிட்டத்தட்ட 13.08% வாக்குகள் வந்து அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவை வீழ்த்தினதுக்காகவே வந்து வினோத் அவர்களுக்கு இந்த தொகுதியில வந்து அமைச்சர் போஸ்ட் கொடுத்துருக்கலாம். விஜய் அவர்கள் வந்து இந்த தொகுதிகள்லாம் கண்டிப்பா திமுக கோட்டை அப்படின்னு சொல்றதெல்லாம் வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்துல மிகப்பெரிய அளவில் அது ஏன்னா விஜய்க்காக தான் எல்லா ஓட்டு விழுந்ததுன்னு ஆனந்த் அவர்களே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அதுதான் உண்மை கூட. ஏன்னா 4 தடவை தான் அந்த தொகுதிக்கு வந்து வாக்கு சேகரிக்க வந்து ஆனந்த் அவர்கள் போனார்களாமா. ஆனா அவர் வந்து விஜய்க்காக தான் வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து பொதுச் செயலாளர் அவரே ஒத்துக்கிறாரு. ஸோ அப்ப நினைச்சு பாருங்க மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் நல்லது செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். ஸோ அதை வந்து இந்த தொகுதியோட எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அவர்கிட்ட எடுத்துரைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலம் கேட்டுக்கிறேன். அந்த வகையில ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் இந்த தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2011 வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டஃப்பாக தான் இருந்திருக்கு. பட் ஆனால் 2021 அப்புறம் அப்படியே டோட்டல் பிளாட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வெறும் 20% கூட எல்லாமே இருக்கு அங்கே ஏடிஎம்கே கூட்டணி. ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதிகள்லாம் வந்து நம்ம மறுபடியும் முட்டி மோத வேணாம், அதை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் நினைச்சு இந்த தொகுதியை விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1.60%, 4.04%, 6.4%, 13.25%, 3.7% அப்படின்னு 10% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த காணொலி மூலம் தெரியுது. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டாவை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு. பார்க்கலாம் அதை எப்படி வந்து மேம்படுத்த போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பாபநாசம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். பாபநாசம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,25,437 பேரும், பெண்கள் 1,31,063 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 18 பேரும், ஆக மொத்தம் 2,56,518 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,07,007 வாக்குகளும் 80.70% வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் டிஎம்கே கூட்டணியிலிருந்து ஐயூஎம்எல் சார்பா
ஏஎம் ஷாஜஹான் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33.40% 69,284 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அசாருதீன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.80% 68,219 வாக்குகளும் பெற்று 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் டி சண்முகப்பிரபு அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27.50% 57,072 வாக்குகளும் பெற்றிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அனிஷ் பார்த்திமா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4.6% 9,604 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஐஎம்எங்களோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 1065 வாக்குகளும் 0.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பாபநாசம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கொஞ்சம் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தான் இந்த ஐஎம்எல் சம்திங் இந்த ம், ஆஹ், அந்த முஸ்லீம் சார்ந்த இயக்கங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தோல்வியே தழுவிட்டு இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் தான் அமைச்சர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இடம் வந்து ஒரு அனர்த்த கட்சியிலிருந்து கொடுத்ததுங்கிறது மிகப்பெரிய அளவில் அரிது. அதை தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயம். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 18.82% வாக்குகளை இழந்திருந்தாலும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 32.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 58.80% மிகப்பெரிய வெற்றி 2016லையும் 2021 ஜஸ்ட் மிஸ்ல வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த தடவை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 4% தான் இழந்திருக்காங்க. பட் ஆனால் 2021 தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த இடத்துல வந்து 14% இருந்திருக்காங்க. அது பாஜகவோட இணைவு காரணமாக கூட இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த காணொலிகள் பார்த்தாலே தெரியுது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.10%, 15.82% மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாசான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த இடம் வெறும் 4.6% வாக்குகளை வாங்கி இழந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் அது வந்து செயல்படாமல் போயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தமான விஷயம். அடுத்து திருவிடைமருதூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துக்கலாம். திருவிடைமருதூர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,25,639 பேரும், பெண்கள் 1,31,283 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 8 பேரும், ஆக மொத்தம் 2,56,930 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தப்பட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,08,197 வாக்குகளும் 81% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் இருந்த கோவிச்செழியன் அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதோட அமைச்சர் தொகுதி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே வாக்குகளை வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. கோவிச்செழியன் அவர்கள் வந்து ஒரு நல்ல வாக்குகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 38.30% 79,981 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எஸ் பிரபாகரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.50% 65,835 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் இளமதி சுப்பிரமணியன் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 25.30% 52,922 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் திவ்ய பாரதி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.10% 6,363 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 14,116 வாக்குகளும் 6.80% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவிடைமருதூர் தேர்தல் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் வந்து எனக்கு தெரிஞ்சு கோவிச்செழியன் அவர்கள் இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டிஎம்கேயோட கண்ட்ரோலில் இருக்குது. டெல்டா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல தொகுதிகள் வந்து திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் திருவிடைமருதூரும் வந்து அவருக்கான ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் 3 வெற்றியை வந்து ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்காரு. ஸோ அந்த ஏன்னா கடந்த தேர்தலில் பிறப்பு 8.43% இழந்திருந்தாலும் இந்த தொகுதியில் வந்து அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றிருக்காரு. ஏன்னா வாக்கு சதவீதங்களே பார்த்தீங்கன்னா 7%க்கு மேலே இருக்குது வித்தியாசங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 31.50% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அங்கே வந்து வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து அவங்களுக்கும் கைமாறி வந்திருக்கு. 2016 இவங்க ஜெயிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நல்லாவே டெல்டாவில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 50லேருந்து 25% 25% வாக்குகளை வந்து இந்த 10 வருஷத்தில் இழந்திருக்காங்க ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே அது வந்து தனிச்சு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா
அப்ப வந்து ஏடிஎம்கேவோட எந்த ஒரு கூட்டணியும் இல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 0.80% வாக்குகள் இருக்கு. 3.10 மாறியிருக்காங்க. பட் ஆனா 12% இடையில வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் தன்னோட பங்குக்கு வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அடுத்து ஒரத்தநாடு தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். ஒரத்தநாடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,14,202 பேரும், பெண்கள் 1,19,334 பேரும், 3ஆம் பாலினத்தினர் 6 பேரும், ஆக மொத்தம் 2,33,542 பேரும் இந்த இதில வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,94,673 வாக்குகளும் 83.40% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில இந்த தொகுதியோட மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிற திமுக சார்பில போட்டியிட்ட வைத்திலிங்கம் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 44.40%ம் 86,759 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அதாவது தான் போற கட்சியில நான் மட்டும் தான் கிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் போல இருக்கு. ஒரத்தநாடுல போன தடவ பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர்லயே ஒரத்தநாடுல மட்டும் தான் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அதிமுக. அதே மாரி நான் எந்த பக்கம் போனாலும் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறத வைத்திலிங்கம் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் மிகப்பெரிய வெற்றிய செஞ்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா திமுக அந்த தொகுதியில வந்து கொஞ்சம் வெற்றி பெறாம தான் இருந்துச்சு. ஸோ வைத்திலிங்கம் அவர்கள் சண்டங்காட்டியே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய வந்து அவைங்க மிகப்பெரிய அளவுல வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வகையில இந்த இடத்துல வந்து வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. 44.40%ம் 86,759 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில அரவிந்த் அவர் போட்டியிட்டிருக்காரு. அவர் 26.80%ம் 51,731 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில சேகர் அப்படின்னு போட்டியிட்டிருக்காரு. அவர் 22.70%ம் 44,260 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில திருமுருகன் அவர் போட்டியிட்டிருக்காரு. இவர் களவாணி படத்துல நடிச்சவர் நினைக்கிறேன். களவாணி படத்துல நடிச்சவர் நினைக்கிறேன். திருமுருகன் அவர்கள் போட்டியிட்டிருக்காரு. அவர் 5.20%ம் 10,135 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 35,028 வாக்குகளும் 18%மா மிகப்பெரிய வெற்றியை வந்து வைத்திலிங்கம் அவர்கள் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில ஒரத்தநாடு கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து டிஎம்கே வந்து தன்னோட வாக்குகள வந்து இழந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜெயிண்ட் அதாவது இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவுல ஆளுமையா இருக்க வைத்திலிங்கம் அவர்கள் வந்த காரணத்தினாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இந்த தடவ வந்து இந்த தொகுதிய கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்து வைத்திலிங்கம் அவர்கள் வந்தங்காட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த தொகுதிகள்லாம் தமிழக வெற்றிக் கழகம் நெருங்க முடியாத இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா, 51%, 57% அப்படின்னு இருந்து கிட்டத்தட்ட 2021 இந்த தொகுதி இழந்திருக்கிறாங்க. மறுபடியும் அது வந்து 2026ல பூர்த்தியா இருக்கு. அது வைத்திலிங்கம் அவர்கள் தான் அதுக்கு காரணம் 2021ல. ஸோ அவரையே தன் பக்கம் இழுத்துருக்காங்க. அடுத்து அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்போ கிட்டத்தட்ட 6.40% வாக்குகள் இழந்திருந்தாலும் இந்த தொகுதியில அவர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 26.80% வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி வந்து ஒரு நல்ல கண்ட்ரோலா 2021ல வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ், இபிஎஸ் வந்து அணி பிரிஞ்சு காட்டி வைத்திலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் பக்கம் சென்றாரு. மிகப்பெரிய அளவுல ஒரு கான்ட்ரோவர்சிஸ் வந்து அதிமுகல இருந்துச்சு. ஸோ அதிமுக வந்து இந்த 10 ஆண்டுகள்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தன்னோட வாக்குகள நாம சொன்ன மாரி தான். தன்னோட வாக்குகள கிட்டத்தட்ட ஒரு 18% 40 டூ 45% இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுல அது மிகையாகாது. ஸோ அத மீண்டும் எப்படி ரெக்கவர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பொறுமையா பார்க்கணும். ஏன்னா, எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து கரெக்ட்டா நடந்துராது. ஸோ அதுக்கான சின்ன சின்ன ஒரு மாறுதல்கள் வேணும். அந்த மாறுதல்கள தான் அதிமுகவுக்கு நடந்துட்டு இருக்குன்னு நம்பலாம். அத வந்து எடப்பாடி அவர்கள் எப்படி பூர்த்தி பண்ண போறாரு, அத எப்படி ரெக்டிஃபை பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1.10%ம் ஆ 5.76%, 4.7%, 12.99%, 5.20% அப்படின்னு வாக்குகள வாங்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, திருமுருகன் அவர்கள் தான் போன தடவ இந்த தஞ்சாவூர் தொகுதியில வந்து நின்னாருன்னு நினைக்கிறேன் நாடாளுமன்ற தொகுதிகள்ல. ஸோ நல்ல வாக்குகள வாங்கியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அது இந்த மாரி தொடராம போனதுக்கு அது பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ மீண்டும் வந்து அத தக்க வைக்கிறதுக்கு அவங்க எப்படி போராடுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா வந்து உங்களோட தொகுதி வாரியான விவரங்கள வந்து நான் தெரிவிச்சுட்டு இருக்கேன். நம்மளுக்கு தெரிந்த மாரி, அதாவது ஒரு டேட்டா பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கிற மாரி தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அவசியமா இருக்கு. கண்டிப்பா மக்களுக்காக எல்லாமே பண்ணணும். நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அரசியல பத்தி தெரிஞ்சுக்கணும், ஃபுட் பத்தி தெரிஞ்சுக்கணும். அட் தி சேம் டைம் ஸ்டாக் மார்க்கெட் சம்திங் எதுலலாம் டேட்டா இருக்கோ அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன். கண்டிப்பா நீங்க எங்களோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.